100 கோடிக்கு பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன் தெரியுமா? யாருக்கு தெரியும்? நீங்க ஒரே ஆளு கொடுப்பீங்க. பாருங்க, எங்கேயோ இருந்து யூபியில இருந்து வந்து இங்க ஃபுல்லா வேலை பார்க்குறான், மேனேஜரு வேலை. ஏன் நம்ம ஆட்கள் கவரவும்னு வடிவேலு இந்த சாக்கடையில் விழுந்து கிடப்பான் பாருங்க. கவரவும்னு என் கௌரவத்தையே நாராய்ச்சிடான்ற மாதிரி இவங்க அப்படியே பார்த்துட்டு அப்படி இருக்கு. அவங்க எங்கேயாவது வந்து 50 ரூபா கொடுங்க நான் செய்கிறேன் அப்படின்ட்டு செஞ்சுட்டு போயிட்டான். 100 ரூபா வேண்டாம், எவ்வளோ கொடுங்க? 50 ரூபா கொடுங்க, நம்மளை செய்து அப்படின்னு செஞ்சு அவங்க இதான். நம்ம ஆளுகள் ஒரு வேலையை உருப்படியாக செய்துங்க. வெளிநாட்டில் போய் ஓட்டகம் மேய்ச்சிட்டு இருப்பாங்க. தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டாயானால், அப்படின்னா அந்த ஆளை குறிச்சு வச்சுக்கோ, நாளைக்கு அவன் தான் பெரிய ஆளா வர போறான். அந்த ஆளை பேரை எழுதி வச்சுக்கோ. ஆமென். ஏன்னா வெற்றி பெற்ற சில ஆளுக்கு தெரியும், சில ஆளை பார்த்தாலே இது இன்னும் கொஞ்ச நாள்ல வேற மாதிரி வரும் அப்படின்னு. ஆமென். இன்னைக்கு எனக்கு இங்க சில பேரை பார்த்தா தெரியுது, நீங்க நாளைக்கு I see that some face நீங்க இப்படி இருக்க மாட்டீங்க. ஆமென். அது சொல்லிடலாம், முன்னாடியே சொல்லிடலாம். அந்த முகரம், அந்த செயல், அந்த குணம், அந்த ஆட்டிடியூட பார்த்தாலே தெரியும் இவங்க இப்படி இருக்க மாட்டாங்க. ஏன்னா பல வெற்றிகளை குவிக்கக்கூடிய அறிகுறிகள் இவர்களுக்குள்ளே தெரிந்து கொண்டிருக்கு, இவர்களுக்குள்ளே அது உண்டாகி கொண்டிருக்கிறது, இவர்களுக்குள்ளே அது தோன்றி கொண்டிருக்கிறது. ஆமென். அப்போ முன்னாடியே அதை பார்க்குறோம் பாருங்களேன். ஆமென். நான் பார்க்குறேன். அதனால தான் 100 கோடிக்கு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஏன் தெரியுமா? யாருக்கு தெரியும்? நீங்க ஒரே ஆளு கொடுப்பீங்க, ஒரே ஆள். பாஸ்டர், டோன்ட் வெயிட் ஃபார் எனிஒன். யாரங்க செக்க எடு, 100 கோடி எழுத. I impart that grace, that anointing. Those are honoring my word, those are under my word. Amen. I speak in that grace, I speak in that wisdom, I speak in that favor upon your head. Camera satula breakete. Amen. எங்கேயோ இருந்து எழும்ப போறது இல்லை, உனக்குள் இருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். ஆமென். இங்கதான் கிங்ஸ் இருக்கிறீங்க, இங்கதான் குயின்ஸ் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்க, வேற எங்கேயோ கிடையாது. நீங்க உங்களை அப்படி பார்க்குறீங்களா? நீங்க அப்படி உங்களை சிந்திக்கிறீங்களா? நீங்க சின்னதுனாலும் அதை சிறப்பாக செய்கிற ஒரு பழக்கம் உங்களுக்கு வந்திருக்குதா? நான் சொல்றேன், வந்திருக்குதுன்னா நாளை எதிர்காலம் உங்களுடைய